நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது சந்தமாமா கதைகளின் மந்திர உலகம். பாட்டி சொல்லும் கதையிலே இருக்கும் அறமும் நகையும் வாழ்க்கை உண்மையும் இன்றைய கதையிலும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய சந்தமாமா கதை அங்கீகாரம். ஒரு அரசன், ஒரு ஆசை மற்றும் அவன் உணர்ந்த ஒரு பெரிய வாழ்க்கை பாடம். சரி, மெதுவா சாய்ந்து உட்காருங்க, கற்பனை கதவுகளைத் திறங்க. கதை ஆரம்பிக்கலாம். கற்பூர தேசத்தை ஆட்சி செய்த அரசன் வசந்தராயா ஒரு விசேஷமான கனவு கொண்டவன். என் பெயர் சூரியன் சந்திரன் இருக்கும் வரை மக்கள் நாவில் ஒலிக்கணும். அதற்காக தானம், தர்மம், பொதுநலப் பணிகள் எதிலும் அவர் சோர்ந்ததே இல்லை. ஆனால் ஒரு சந்தேகம். மக்கள் உண்மையிலேயே என்னை நேசிக்கிறார்களா? அதற்கு பதில் காண அரசன் வேஷம் மாற்றிக்கொண்டு சாதாரண மனிதனாக ஊர் ஊராகச் சென்றார். தேநீர்க்கடை மரத்தடி சின்னச் சின்ன உரையாடல்கள் எங்க பார்த்தாலும் வசந்தராயா வாழ்க. அரசன் மனம் மகிழ்ந்தது. ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் சொன்னார், அரசனா, அதுல என்ன பெருமை? எங்க ஊருக்கு அவர் என்ன செய்தார்? அவர் ராமையா. அந்த வார்த்தை அரசன் மனத்தில் குத்தியது. அடுத்த நாளே அந்த ஊருக்குள் நீர்க்கால். வறண்ட நிலம், பசுமை. ஆனால் ராமையா இன்னும் அமைதி. சாலை, பள்ளி, மருத்துவமனை. கிராமம் நகரமாக மாறியது. மக்கள் கைகொட்டி புகழ்ந்தார்கள். ராமையா மட்டும் சிரிக்கவில்லை. ஏன் என்ற கேள்விக்கு ராமையா சொன்ன பதில் அரசன் கண்களைத் திறந்தது. இந்த வசதிகள் எனக்கு நேரடியாக உதவவில்லை. நான் தனியா இருக்கேன். என்னை கவனிக்க யாரும் இல்லை. அரசன் உண்மையை உணர்ந்தார். ஒரு வீடு, வாழ்வுக்கு உதவி. அடுத்த முறை சந்தித்த போது ராமையா கண்களில் நன்றி. மீண்டும் வேறொரு மனிதன், வேறொரு குறை. அப்போதுதான் அரசன் புரிந்து கொண்டார், எல்லாரையும் தனித்தனியாக திருப்திப்படுத்த முடியாது. அந்த நாளிலிருந்து அரசன் புகழைத் தேடவில்லை. எல்லாரும் பாராட்டாவிட்டாலும் தேசத்துக்கு நல்லது செய்தால் போதும். அவர் வாழ்ந்த காலத்தில் சிலர் மறந்தார்கள், சிலர் குறை சொன்னார்கள். ஆனால் வரலாறு மறக்கவில்லை. நண்பர்களே, இந்த சந்தமாமா கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? எல்லோரிடமிருந்தும் பாராட்டு கிடைக்காது. நல்ல செயல் உடனே புகழ் தராது. ஆனால் உண்மையான நன்மை காலத்தைத் தாண்டி வாழும். அதனால்தான் இன்றும் மக்கள் சொல்கிறார்கள், வசந்தராயா அங்கீகாரத்துக்காக இல்லை, அறத்துக்காக வாழ்ந்த அரசன். இன்னொரு சந்தமாமா கதையுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை சந்தமாமா சொன்னபடி நல்லதைச் செய், புகழ் தானாக வரும்.